இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். நாங்கள் இருக்கிற ஹைதராபாத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல ராமநவமி பூஜை ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் நல்லா பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பண்ணதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒவ்வொரு பிளாக் ABCDE இருக்குது. ஒவ்வொரு பிளாக்லையும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஏஜ் லிமிட் எதுவுமே இல்லை, எல்லா லேடிஸும் சேர்ந்து கோலாட்டமெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. சாமியை ஊர்கோலம் எடுத்துன்னு வந்து ராமன் சீதா மேரேஜ் அந்த கல்யாணம் பண்ணது எல்லாமே காலையிலே நடந்தது. காலையில நடக்கும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. எல்லாரும் ராமன் சீதா ஒரு கல்யாணத்துக்கு பந்திக்கு போனோம்னா அந்த பந்தியில் எப்படி சாப்பாடெல்லாம் வைப்பாங்களோ அதே மாதிரி முடிஞ்சிட்டு நைட்டு எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் சுற்றி சாமியை கூட்டின்னு வரும்போது எல்லாரும் கோலாட்டமெல்லாம் பண்ணாங்க. அதுவும் நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் லைஃப்பில் என்னோட லைஃப்பில் டெய்லி நான் பார்த்து சந்தோஷப்படுற எல்லா விஷயமும் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். காப்பிரைட் இஷ்யூ வரும்ன்றதால ஒரு பாட்டெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் அப்படிதான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். हम रोज जगह हैदराबाद रामनवमी पूजा राम सीता सकाल शादी करके समस्त खाइबा देखी ईवनिंग गोटे गोटे ब्लॉक कोलाटम टाइप बढ़िया सेलिब्रेशन कर लास्ट ईयर भी मु अपलोड कर रखुची ये कॉपीराइट इश्यू आसपा गोटे गोटे गीत मु कट कर रखुची बाकी सब सेमती अपलोड कर आम कौन कौन देखिकी एंजॉय करछे आपण मानक देखिबा पई भी वीडियो अपलोड करछे आपण मानक बोलो लागिबा तो देखंतु आपण संग मानक भी टिके फॉरवर्ड करंतु। थैंक यू सो मच। அவங்க பண்ண ஒவ்வொன்றும் ராமன் அந்த வில்ல சுயவரம் வைப்பாங்கல்ல அதை டான்ஸ்லயே சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நான் அப்படியே வச்சுட்டு அப்டேட் பண்ணேன். காப்பிரைட் இஷ்யூ 2 மினிட்ஸ்லேயே வந்துச்சு. அதனால மறுபடியும் எடிட் பண்ணிட்டு எல்லா வீடியோஸும் மியூசிக் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களும் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ராமர் அந்த வில்ல உடைக்கிற சுயம்வர சீதாவை கல்யாணம் பண்றது அந்த மியூசிக்கோட இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரிஜினல் சாங்கோட வீடியோ நான் அப்டேட் பண்ணிட்டு சரி பார்ப்போம், காப்பிரைட் இஷ்யூ வரலன்னா அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காப்பிரைட் இஷ்யூ வந்ததால நான் எல்லாமே உட்காந்து டெலீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. तंक डांस रहना से रामर सीता स्वयंवरम जीवना रोईबना से बढ़िया कोरिकी रखुचंदी म्यूजिक संग्रह देखी बापाई बेसी सुंदर रोईदला सेइटा पई मो कॉपीराइट इश्यू आसीबो चेक करिबा कोइकी सेमिति म्यूजिक संग्रह अपलोड करचंदी वीडियो 2 मिनिट्स रा कॉपीराइट इश्यू आसीगला सेइटा पई मो संग संग म्यूजिक डिलीट करिके आवतर सब एडिट करिके अपलोड करचंदी एत्ते सुंदर बढ़िया डांस करचंदी डांस अन्ना सब बड़ म्यूजिक रे गोटे स्टोरी टाइप रो करिबा टाइम रे देखिबा पिल्ला मानक भी सिखिबो एमिति सुयमर एमिति तांक शादी करिबा स्टाइल रे एमिति करछि पुराना टाइप रे एत्ते सुंदर तांक बढ़िया करतला ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன்னா சும்மா ஒரு பாட்டு போட்டுட்டு ஏதோ ஒன்று ஆடாம ஒரு ஸ்டோரி அவங்க அப்படியே அழகா சொல்ற மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோரி சின்ன பசங்கள்லாம் பார்க்கும்போது டான்ஸ் மியூசிக் பேக்ரவுண்ட்ல சுச்சுவேஷன் என்ன நடக்கும் எல்லாமே அழகா அதை பார்க்கும்போது ராமர் சீதாவோட கல்யாணம் இப்படி சுயமரம் நடந்தது அப்படின்னு ஒரு டான்ஸ்ல சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு சின்ன பசங்களும் இந்த ஸ்டோரி இப்ப பாக்குறவங்க கத்துக்கிற மாதிரியும் இருக்கும். இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது பி பிளாக்னு நினைக்கிறேன். பி பிளாக்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு மத்த எல்லா பிளாக்கை விட இவங்க பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. தெலுங்குல தான் இருந்தது. ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கதையோட ஸ்டோரி கரெக்டா இருந்தது. அந்த ஒவ்வொரு ராவணன் வில்ல உடைக்க வர மாதிரி ராமர் வில்ல உடைக்கிற மாதிரி ராமர் சீதாவை பார்த்துட்டு அந்த சீதாவுக்கு சுயம்வரத்துல வில்ல உடைச்சிட்டு அவர் ஒவ்வொருத்தவங்க ஒரு ட்ரை பண்ணிட்டு அந்த வில்ல எடுக்க முடியாம அப்படியே வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரி இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. இது रामर स्वयंवरम राशि की सीता की देखी की तंक से धनुष सेट
ଭାଙ୍ଗିବା ପାଇଁ ଟ୍ରାଏ କରିବ ନା, ସେମିତି ତାଙ୍କ ଷ୍ଟୋରିର ବଢିଆ କରୁଛନ୍ତି। ତାପରେ ସିଧାକୁ ଶାଦି କରିବ, ଦେଖିବା ଟାଇମରେ ଛୋଟ ଛୋଟ କଥା ନା ପିଲାମାନଙ୍କ ସବୁ ସରାଉଣ୍ଡିଂରେ ଦେଖିବା ଟାଇମରେ ଏତେ ସୁନ୍ଦର ରହିଥିଲା। ନର୍ମାଲ ବାକି ସବୁ ଟିମ୍ରେ ଡାନ୍ସ କରିବ, କେତେ ଭଲ ଅଛି ସବୁ ସିନେମା ସାଙ୍ଗରେ ସବୁ, ଫିର୍ ବି ତାଙ୍କ ଗୋଟେ ଷ୍ଟୋரி ବଢିଆ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିଥିଲା ଏଇଟା ଦେଖିବା ପାଇଁ। எனக்கு வந்து அந்த மியூசிக்கோட போட்டதால தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம அந்த மியூசிக்கோட கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எந்த சாங் காப்பிரைட் இஷ்யூ வருதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அதனால அதுலேருந்து எல்லா சாங்கும் வந்து பேக்ரவுண்ட் சாங் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனா அங்க வந்துட்டு டிஜே ப்ளே பண்ண சாங் மட்டும் வச்சிருக்கேன். ஒருவேளை அதுல காப்பிரைட் இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங் எதுவும் வரல, வெறுமனே சவுண்ட் மட்டும் தான் வந்தது அதனால. உண்மையாவே எல்லாரும் ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது எல்லாம் எவ்வளோ சேர பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. जय श्री राम। All the best, all of you. See you.
ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏஜ் லிமிட்டே இல்ல. எவ்ளோ வயசானவங்களும் அவங்க அழகா சந்தோஷமா எவ்ளோ சூப்பரா ராமர், சீதாவுக்காக என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இது ஆல்ரெடி ஒரு 10 டேஸா வந்து பிராக்டிஸ் போயிருந்தது. பிராக்டிஸும் இருந்தது. அவங்களுக்கு எவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா ட்ரெஸ்ஸிங் எல்லாமே. அந்த ஈவ்னிங் வந்து நைட்லயும் லேடீஸ் எல்லாரும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபோ இல்ல ஒர்க்கிங் உமன் யாரா இருந்தாலும் வீட்ல போய் சாப்பாடு பண்ண வேணாம். நைட்டும் வந்து அங்க சாப்பிடுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உள்ளவே பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு எல்லாருமே சந்தோஷமா ஒரு திருவிழா நடக்கிற மாரி ரொம்ப ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. एज डिफरेंस नहीं କିଛି ନାହିଁ କେତେ ଏଜ୍ ହୋଇଗଲା ବି ତାଙ୍କ 10 ଡେଜ୍ ପ୍ରାକ୍ଟିସ୍ କରିକି ସେ ଆଜି ଫୁଲ୍ ଡେ ନା କିଏ ଘର କିଛି କାମ କରିବ ନାହିଁ ରୋଷେଇ କରିବ ନାହିଁ ସେମିତି ସବୁ ଆରେଞ୍ଜମେଣ୍ଟ କରିକି ଏତେ ବଢିଆ ରାବଣ ସୀତାର ଶାଦି ବିବାହ ନା ଏତେ ସୁନ୍ଦର କରିବା ପାଇଁ ସବୁ ଆରେଞ୍ଜମେଣ୍ଟ କରିକି ରଖୁଛନ୍ତି ଆଜି ଫୁଲ୍ ଡେ ପିଲାମାନେ ବି ବେଶୀ ଏନ୍ଜୟ କରୁଛନ୍ତି ଘରେ ଗୋଟେ ଶାଦି କରିବା ଟାଇମରେ କେତେ ଖୁସିରେ ରହିବ ନା ଏମିତି ସବୁ ଏନ୍ଜୟ କରିବା ପାଇଁ କହିଦେଲା நம்ம ஊருங்கள்ல எல்லாம் நம்ம இருக்கும்போது திருவிழா எல்லாம் பார்க்க போவோம் ரோட்ல எல்லாம் திருவிழா இருந்தா பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இப்பெல்லாம் நடக்கிறதே ரொம்ப ரேரா இருக்குது ஒரு 2500 பேர் ஒரு இடத்துல ஒரு கிராமம் மாதிரி அங்க நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் திருவிழா மாதிரி அவங்களே செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம பசங்களும் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் இதுக்காக தான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிற வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது
ஏன்னா சின்ன சின்ன விஷயமெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. இங்க வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ற மூட்ல இல்லைன்னா கூட மத்தவங்க செலிப்ரேட் பண்றத பார்த்துட்டு நம்ம பசங்களும் சரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என் பொண்ணு வந்து அந்த கலர் கலர் லைட் இருக்கிறத வச்சு ரொம்ப ஜாலியா சுத்தின்னு இருந்தா. பையனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எப்பவுமே பேட் பாலுன்னு சுத்துற ஆளு. ஆனா என் பொண்ணு வந்து அங்க இருக்கிற மியூசிக் எல்லாம் கேட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு இருந்தா. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஆனா நமக்கு இருக்கிற வேலையில வந்துட்டு இதெல்லாம் பண்றதுக்கு எப்படி டைம் கிடைக்குது அப்படின்னு நிறைய வாட்டி நினைப்பேன் நானு. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏஜ்ன்றது இல்ல, ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. 2 டைம் நான் டெலீட் பண்ணிட்டு மியூசிக் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாலும் காப்பிரைட் இஷ்யூ வந்துன்னே இருக்கு. எல்லா மியூசிக்கும் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. ஆனா இந்த பாட்டோட கேட்கும்போது அவங்க ஆடுறது வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவங்களோட எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணின்னு இதுக்காக நிறைய மெனக்கெடல் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் அந்த சிறப்பு. ஒரு மேக்கப் பண்ணோம், ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட அதை அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணுவோம் நம்ம. அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணின்னு போவோம். அதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணும். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க லேடிஸ் எல்லாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பண்றவங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டோட பண்றாங்க. மேக்கப் பிரியர்னு அர்த்தம் இல்ல. உனக்கு அந்த டேலண்ட் இல்ல. மத்தவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. அவங்க நல்லா பண்ணின்னு போறாங்க. நீங்க எல்லாம் சோம்பேறிங்கன்னு நினைக்கிறேன். உங்களையே நீங்க அழகுபடுத்திக்கிறதுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றது. ஆனா வேற யாருன்னா பண்ணி விட்டா பண்ணி விடுறியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் லேடிஸ் எல்லாம் அந்த நீட்டா saree கட்டிக்கினா அவங்களோட ஹேர் ஸ்டைலு மேக்கப்பு கொஞ்சம் வயசானவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வயசுல இவ்வளவு நீட்டா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எங்க மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எழுந்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு தலை வாரிட்டு, நான் கூட அப்படி பண்ண மாட்டேன். சும்மா சீப்பு வச்சு மேலே இது பண்ணிட்டு அந்த ஹேர் பன் போட்டுட்டு அந்த நைட்டியோட போயிட்டு கிச்சன் ரூம்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு தலை வாரிட்டு ஃபுல்லா அந்த கொண்டை போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா அந்த சீப்பை கூட அவங்க கரெக்டா எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல வைப்பாங்க. எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நான் நிறைய கத்துக்கிறேன். எங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் நாங்க மொத்தம் 6 பொண்ணுங்க. 6 பொண்ணுங்கள்ல நான் தான் லாஸ்ட். ரொம்ப செல்லம். சொல்லும் போதெல்லாம் அப்ப அதெல்லாம் ஒரு இதுவாவே தெரியாது. ஆனா என் மாமியார் சொல்லும்போது வந்து இவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயமும் இவ்வளோ மைல்டா சொல்லும்போது இப்பதான் கத்துக்கணுன்ற அந்த இது வந்து இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்ற மாதிரி தோணுது. இவங்க சென்ட்ரா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. அவங்க ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பாருங்க. அவங்க பொண்ணும் அந்த குரூப்ல இருக்கும். ஒரு சின்ன விஷயம்னா கூட லைஃப் வந்து ஏதோ நடக்க போறது நடக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு இருப்போமா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணின்னு இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்மளால மத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தாம இருந்தாவே அதுவே பெரிய விஷயம். நான் இன்னைக்கு தயிர் சாப்பாடு சாப்பிட்றேன், ஐயோ ஆப்போசிட்ல இருக்கிறோம் பிரியாணி சாப்பிட்டானேன்னு உட்காந்து இடிஞ்சு உட்காந்துருந்தீங்களேன்னா அப்படியே தான் இருக்கணும். தயிர் சாப்பாடுலேயே தான் இருக்கணும். தயிர் சாப்பாடுல இருந்து தண்ணி சாப்பாடுக்கு போயிட வேண்டியதுதான் நம்ம. ஆப்போசிட்ல இருக்க பிரியாணி சாப்பிட்றேன்னா சூப்பர். அப்ப நம்மளும் எப்பாவது ஒரு நாள் பிரியாணி சாப்பிடுவோம். அவ்வளவுதான். கடவுள் நம்மளுக்கு அதை கொடுக்க வேண்டியது எப்பனாலும் கொடுப்பாரு. அவன் பிரியாணி சாப்பிட்டானே, நான் இன்னைக்கு தண்ணி சாப்பாடு சாப்பிட்டேனேன்னு அழுதுன்னு உட்காந்துருந்தோம்னா அப்படியே தான் உட்காந்துன்னு இருக்கணும். இப்பெல்லாம் யாருக்காவது நல்லது நினைக்கணுன்றதே ரொம்ப குறையிற மாதிரி இருக்கா. அது நானே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அவங்க நம்மளுக்கு திரும்ப நல்ல விஷயம் பண்ணலாம்னா கூட பரவாயில்ல. அவங்க நம்மளுக்கு கெட்ட விஷயம் பண்ணாம இருந்தா அது பெரிய விஷயம். ஒண்ணுமே இல்ல, இவங்க நம்மளுக்கு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது இந்த கெட்ட விஷயம் நம்ம பண்ணணுமா அப்படின்ட்டு கூட விட மாட்டேன்றாங்க. யார் பாக்குறாங்களோ இல்லையோ அவங்க நம்மள பார்க்கவா போறாங்க. அவங்களுக்கு தானே நம்ம கெட்ட விஷயம் பண்றோம்னு நினைக்கிறாங்க. ஆனா யார் பாக்குறாங்களோ இல்லையோ மேல கடவுள் ஒருத்தன் பார்த்துக்கினே இருக்கான். நீ என்ன பண்றியோ அதை பார்த்துன்னு இருக்கான். இன்னைக்கு நீ நல்லது பண்ணேன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளவே உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். நீ கெட்டது பண்ண ଆମକୁ ଗୋଟେ ବିଷୟ ନା ସବୁ ଏବେ ମୋ ଲାଇଫରେ ନା କଣ ଚାଲୁଛି, ଆମେ କେମିତି ଖୁସି ଅଛି, ଡେଇଲି ଆମେ କଣ କରୁଛେ ସେଟା ଆମ ମାଇଣ୍ଡ ସେଟ। ଆମ ଦେଖିବ ଲୋକକୁ ଆମ ଠିକ ଅଛି ଆମ ଭଲ ନାହିଁ, ସେ ଲୋକ ଭଲ ଅଛି କହିକି ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଏତେ କଷ୍ଟରେ ବସିଛି, ସେ କେମିତି କେତେ ଖୁସିରେ ବସିବ,
ସେମିତି ଦେଖେ ଲୋକଙ୍କର ଲାଇଫ୍ କେବେ ବି ଶାନ୍ତି ମିଳିବ ନାହିଁ। ଜେଲସ୍ ରହିବ ଲୋକକୁ, ଜେଲସ୍‌କୁ କଣ କହିବ ଓଡ଼ିଆରେ ମତେ ଜାଣି ନାହିଁ। ଜେଲସ୍ ରହିବ ଲୋକକୁ, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாத நெஞ்சு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சுன்னு வெளியே ஒண்ணு பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு உறவும் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வெளியே சொல்லிட்டா கூட பரவாயில்ல, மூஞ்சில அடிச்ச மாதிரி. ஆனா உனக்கு கெட்டது பண்ணா நீ கெட்டது பண்ணுமானா பரவாயில்ல, நான் உனக்கு நல்லது பண்ணாலும் நீ எனக்கு கெட்டதே பண்ணின்னு இருக்கேன்னா அப்படி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் தூரமா இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கே. அதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றாங்கன்னா, ஒரு செல்ஃபிஷ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. யூஸ் பண்ணிப்பாங்க. சும்மா நம்மள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி வந்து மத்த வேலைக்கெல்லாம் வந்துட்டு, "வா வா நீ வா வா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒண்ணா சேர்த்துப்பாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம்ன்னும்போது வந்து நம்மள கழட்டி விட்டுருவாங்க. அது வந்து அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு செம்ம கோவம் வருங்க. அது எதனாலன்னே தெரியாது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மாரி இரு. உனக்கு தேவையான போது யூஸ் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை மாதிரி ஒரு குழம்பு செய்யும் போது கருவேப்பிலை வந்து வாசனை வரணும்னு சொல்லிட்டு போட்டு யூஸ் பண்ணிப்போம். அந்த வாசனை எல்லாம் வந்து முடிச்சிட்டோன்னே அது ரொம்ப நல்லது. அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா முடியெல்லாம் நல்லா வளரும். ஆனா அதை தூக்கி போட்டுருவோம் நம்ம. அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு, தட்டுல ஓரமா கூட வைக்க வேணாம், தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மள நினைச்சு நீ யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தாவே செம்ம கடுப்பாவேன் நான். லேடிஸ் மட்டும் தான் டான்ஸ் ஆடுவாங்களா, ஜென்ட்ஸ் நாங்களும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன், என் நாத்தனார் பையன், என் பொண்ணு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க 2 பேரை மட்டும் மிஸ் பண்ணுறோம், அப்பா அம்மாவை. மாமியார் மாமனார் கொஞ்சம் வயசானவங்க அப்படின்றதால அவங்களால வர முடியாது அம்மாவால் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் நம்ம ஹைதராபாத்தில் இருக்கோம் இல்லை சென்னையில் இருக்கோம், எங்கே இருக்கோமோ அங்கே அவங்களும் வந்துட்டு அந்த கல்ச்சர் எப்படி இருக்கு, அந்த இடம் எப்படி இருக்கு எல்லாமே கொஞ்சம் பார்க்குற டைம் வந்துட்டு இப்போ ரொம்ப அவங்களால நடக்க முடியல அப்படின்னும் போது நான் வந்து ரியலைஸ் பண்ணுறது என்னன்னா, தயவு செஞ்சு நீங்கள் கம்மி ஏஜாக இருந்தாலும் எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, உடம்புல தெம்பு இருந்ததுன்னா எங்கே சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு சுற்றி பார்த்துடுங்க. காசு சேர்த்து வச்சுட்டு எல்லா பசங்களும் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம லைஃப்ல நம்ம சுற்றி பார்ப்போன்ற மைண்ட் செட் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சரி இருக்காது, நம்மளால நடக்க முடியாது, போக வேண்டிய இடத்துல நம்மளால போகவே முடியாது. அப்பா அம்மா வந்துட்டு எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆகணும், பசங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணணும், எல்லாம் முடிக்கணும்னு முடிச்சாங்க. எல்லாம் முடிச்சுக்கும் போது அவங்களால இப்ப நடக்க முடியல, ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் போக முடியல. அவங்களோட நாளும் பசங்களுக்காக செலவு பண்ணாங்க, எல்லாமே சந்தோஷம் எல்லாம் பசங்களுக்காக. ஆனா அந்த பசங்க வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு இருக்கிறதுக்கு டைம் கூட, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், இன்னைக்கு எப்படி இருக்கு, கமிட்மெண்ட் இருக்குன்னு, இன்க்ளூடிங் நாங்களும் இங்கே எங்களோட வேலைக்காக நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அவங்கவுங்க அவங்களோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க நம்மளுக்கான செலவு பண்ண அந்த வயசு திரும்ப வராது, அந்த டைம் திரும்ப வராது. இது சுத்தி பார்க்கணும்னு நினைச்ச இடமெல்லாம் அவங்களால பார்க்கவே முடியாது. அதனால இப்ப நல்லா இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக எது வேணாலும் டைம், காசெல்லாம் கூட செலவு பண்ணலாம், ஆனா டைம் செலவு பண்ணாதீங்க. உங்களுக்காக கொஞ்ச நாள் ஜாலியா இருக்க பாருங்க. எங்க நினைக்கிறீங்களோ போய் சுத்தி பாருங்க. எதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏஜ் வந்து திரும்ப வரவே வராது. இன்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த டேட்டும் இந்த டைமும் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது நான் அம்மாவை பார்த்து ரொம்ப ரியலைஸ் பண்றேன். அவங்களால இப்போ எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஆப்போசிட்ல பிஹாரி பைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், பையா இருக்காரு.
அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. பசங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், "பையா பையா நீங்க எதுக்கு தனியா இங்க இருக்கீங்க? பையனா கூட போயிட்டு இருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பையா சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு கரெக்ட்டா நல்லா தோணுச்சு. அது எப்பவுமே நான் மனசுல நெனச்சிருப்பேன். அவங்கவங்க படிச்சுட்டாங்க. அவங்கவங்களோட லைஃப் அவங்கவங்க வேலை பார்க்குறாங்க. நானும் ஒய்ஃபும் தனியா இருக்க வேண்டிய டைம் இந்த டைமு. போணுமா, 10 நாள் இருக்கணுமா, போய் பார்த்துட்டு மறுபடியும் நாங்க எங்க வீட்டுக்கு வந்துருவோம். நான் எதுக்கு அவங்க கூட போயிட்டு, அவங்களுக்கு எதுக்கு கஷ்டப்படுத்தணும். அது இல்லாம எங்க பிரைவசிய அவங்க எதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொன்னாரு. அது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா, இப்ப அவரு வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாரு. பார்த்துன்னு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து சரி பொண்ணு பார்க்க போணுமா, இங்க ஒரு 10 நாள். பையன பார்க்க போணுமா, அங்க ஒரு 10 நாள். எங்க 2 பேருக்கு உண்டான நாளும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருக்கு தனியா வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியா இருக்காங்க. அந்த மாரி தான் இருக்கணும் ஏஜ்ல. வயசாயிட்டு எல்லாம் பசங்களுக்காக செஞ்சுட்டு வயசெல்லாம் முடிஞ்சிட்டோனே, அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா உட்காந்துன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு போடவே இன்னொருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு டிபெண்ட் பண்ணும்போது, அப்போ பசங்க என்ன பண்ணும் தெரியுமா? அப்பா, அம்மா கொஞ்சம் ஏஜ் கரெக்ட்டா நல்லா இருக்கும்போது, "நீங்க இந்த இடத்த சுத்தி பார்க்கணுமா? இங்க போணுமா? எல்லாம் சேஃப்டியா வாங்க நாங்க கூட்டின்னு போறோம். இல்ல நாங்க கூட இருக்கோம். நீங்க தனியா போணுமா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பசங்க யோசிக்கணும் அத. என் அம்மாவ பார்க்க 10 நாள் டைம் எனக்கு இல்ல. பொண்ணு தான் பார்ப்பான், பையன் தான் பார்ப்பான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கவங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுக்கும் அதே பாசம் தான் குடுத்தாங்க, பையனுக்கும் அதே பாசம் தான் குடுத்தாங்க. ஈக்குவல் பாசம் தான். உனக்கு உண்டான டைமு யாரும் இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும்னு போட்டி போடக்கூடாது அப்பா, அம்மாவ பார்க்கறதுல. நீ பார்க்குறியா? என்னோட அம்மா எனக்கு இத பண்ணியிருக்காங்க. நான் என் அம்மாக்காக இந்த டைம குடுப்பேன். என் அம்மாக்காக இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். காப்பிரைட் வந்ததால மியூசிக் இல்ல. ஆனா, என் மனசுல இருக்கிறதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு டைம் கிடைச்ச மாரி கடவுள் இத குடுத்துருக்காருன்னு நெனைக்கிறேன். 2 வாட்டி சாங் எல்லாம் போட்டேன். காப்பிரைட்டால டெலீட் ஆச்சு. தேங்க் யூ சோ மச்.